வணக்கம் நேர்களே, வெல்கம் டு டாக்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாக்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு வர வாடிவாசல் தொடரில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜூலி அவரோட காலையை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு மேலே தீராத காதல் கொண்டவர். இதோட காதலோட வெளிப்பாடு என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி தன்னோட விருப்ப ஓய்வை பெற்று ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு பிறகு ஜல்லிக்கட்டு பேரவையோட துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இவர் வளர்த்த காளை தான் கருப்பு காளை. இப்போ ஜல்லிக்கட்டு பற்றியும் இவங்க குடும்பத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா, தொன்று தொட்ட காலம் முதலே இவருக்கு முன்னாடி அப்பா தாத்தான்னு சொல்லி எல்லாருமே ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இவரோட அப்பாங்கிற வேளாங்கண்ணி அவரோட கதையை சொல்லணும்னா அது அடுத்த எபிசோடு வரைக்கும் போகும். அதனால நம்ம இப்போக்கி இவர் வளர்த்த ஜூலி சார் வளர்த்த அந்த கருப்பு காளையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பு காளையை பற்றி சொல்லணும்னா, ஜல்லிக்கட்டு களத்தில் ஏகப்பட்ட காளைகள் நல்லா விளையாண்டுருக்கு. அதில் எண்ணற்ற காளைகளுக்கு மேலே பெரிய பெரிய ஆட்டங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதில் மைல்கல்ல ஒரு சில காளைகள் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி சார் வளர்த்த அந்த கருப்பு காளையோட ஆட்டம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டில் கலந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு முழுக்கவே ஒரே உதிரமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு எதிராளிகளையும் தன்னை பிடிக்க வந்தவர்களையும் அத்தனை பேரையுமே பந்தாடி பெரும் காயங்களையும் சேதங்களை ஏற்படுத்தி பல பேர் உயிர் சேதத்துக்கும் இது காரணமாக இருந்திருக்கு. அதனால் இதற்காண்டி நிறையா போட்டிகள் நடந்திருக்கு. இந்த காளை மாடுகளை பெரும்பெரும் செல்வந்தர்கள் முதற்கொண்டு என்ன விலைக்கு வேணாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, என் வீட்டில் என்னோட பிள்ளையா வளர்க்குற ஒன்றை நான் விலை பேசி கொடுக்க மாட்டேன், இது என்னோட அடையாளம், இதை விட இதை கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காளையை ரொம்பவும் ஆக்ரோஷமாக வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த தான் அது ஜல்லிக்கட்டில் போயிட்டு எவ்வளோ ஆக்ரோஷம் காமிச்சானோ, ஆனால் இந்த ஜூலி அப்படிங்கிற இவர்கிட்ட மட்டும் ரொம்ப பச்சை குழந்தை மாதிரியே அவர்கிட்ட பாவனைகள் பண்ணியிருக்குது. எந்த ஒரு முரட்டுத்தனமும் இல்லாமல் சுபாகமும் இல்லாமல் அவரோட ரொம்ப ஒன்றி உள்ளாண்டு விளையாண்டு இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன, ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. அதை எல்லாமே நம்ம சேனலில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் ரத்த சரித்திரம் மாதிரி ரொம்ப போய்கிட்டே இருக்கும். ஏறத்தாழ ஒரு 40 பேருக்கு மேலே இது பாய்ச்சலை போட்டு அதில் 30 பேருக்கு மேலே உயிர் சேதம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மாட்டை போய் பார்க்கும்போது அதை ஆட்டத்தை முடிச்சுட்டு நிப்பாட்டி அதை பார்த்தீங்கன்னா, அந்த மாடு முழுக்க ஒரே ரத்த வாடையை அடிச்சிருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கலவரங்கள் நடந்திருக்குது. எப்படின்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஓலங்களாக இருந்திருக்கு. இங்கே ஒருத்தர் ஐயோ இங்கிட்ட ஒருத்தர் பாய்ச்சல் போட்டு அவர் ரொம்ப சீரியஸாக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு கண்டினியூஸாக ஒரே ஜல்லிக்கட்டில் அடுத்தடுத்துன்னு வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போன அவங்க, இந்த மாடை இனிமேல் விடக்கூடாது, இனிமேல் விட்டுனா ஏதாவது பண்ணிவிடுவோம் அந்த மாட்டை அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த மாடுனால அவர்கள் பல இன்னல்கள் சந்திச்சிருக்காரு. ஆனால் எவ்வளோ இன்னல்கள் சந்தித்தாலும் பல நீங்காத பேர்கள் அவருக்கு எடுத்து கொடுத்ததும் இந்த காளை தான். இந்த காளையால் அவருக்கு பெருமையும் அடைஞ்சார், அவரோட புகழும் உச்சிக்கு போணுச்சு. இதனால் நிறையா விஷயங்கள், நீ ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு பல பேருக்கு உயிர் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாட்டை வளர்த்து நீ எதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறேன்னு சொல்லி அவங்க எவ்வளவோ எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கு எதுக்குமே அவர் பொருட்படுத்தலை. ஆனால் அது எதையும் பொருட்படுத்தாமல் என்னோட காளை தான் முக்கியம், எனக்கு என்னோட ஃபேஷன் தான் முக்கியம், என்னோட அடையாளம் இதுதான், தொன்று தொட்ட காலம் முதல்ல என்னோட பரம்பரையாக வளர்த்துட்டு வராங்க. இதை காட்டிலும் என்னோட அடையாளத்தை காட்டிலும் என்னோட பணி கூட எனக்கு சுமை கிடையாது, அந்த பணியை கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த பணியையும் விட்டுட்டு தன்னோட ஜல்லிக்கட்டு நாட்டத்துக்கு வந்துட்டார். என் பேர் ஜூலி. எங்கள் அப்பா பேர் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிங்கிற பேரை சொன்னால் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது. சின்ன தம்பிங்கிற பேர் தான் அவருக்கு புகழ் பெற்றது. காரணம், எங்கள் பெரியப்பாரு எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர். எங்கள் பெரியப்பாரை பெரியவனை, எங்கள் அப்பா சின்னவனை எனக்கு கூப்பிட்டு பேர் இப்போ சின்ன தம்பின்னு ஆகி போச்சு. அந்த பேர் தான் எல்லா இடத்துலையும் பேரானது. நான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் நான் காவல்துறையில் 35 வருஷம் பணியாற்றிட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தோடனே என்னுடைய பதவியை விஆர்எஸ் கொடுத்துவிட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காட்டி இன்னரை வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி நேற்று மாடு வளர்க்கலை, பாரம்பரியமான மாட்டுக்கு சொந்தக்காரங்க. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நான், எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்க, எனக்கு 2 பயலுங்க இப்போ தற்சமயம் துபாயில் இருக்காங்க. அவங்க மாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போ வந்தாலும் அவங்க ஊருக்கு வந்தாலும் அவங்க தான் மாடு கொண்டு அடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது எங்களோட இன்னார்னால தான் இப்படி வந்துச்சுங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு வாழையடி வேலையாக நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வளர்க்குற மாடு பூராமே ஃபேமஸான மாடாக தான் இருக்கும். மாடு பொடி போடக்கூடிய மாடாக இருந்தால் நான் வளர்த்துக்க மாட்டேன்.
என்ன, ஆனால் எனக்கிட்ட ஆகாதுன்னு சொன்னால் அதை அடுத்த ஆள்கிட்ட கொடுக்க மாட்டேன். என்ன, சந்தையில் விற்றுருவேன், இல்லைன்னா வண்டி உழவுக்கு பயன்படுத்திக்குவேன். அடுத்தவங்கள்ட்ட வந்து ஏமாற்றி விற்க மாட்டேன். நான் வளர்த்த மாட்டில் ஃபேமஸான மாடுக ஒரு கருப்பு மாடு 90 விலைக்கு வாங்கினேன். 2003 இறந்து போச்சு. அந்த மாட்டை நான் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை எல்லா மாவட்டத்திலும் விற்றுருக்கிறேன். தொண்டைமான் புதுக்கோட்டை ஜூலி ஏட்டு மாடுன்னு சொன்னாவே எல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவாங்க. அது கொன்னது மட்டும் ஏறக்குறைய 40 பேருக்கு மேலே இருக்கும். காயப்பட்டவங்க எத்தனை பேரோ அது கணக்கு தெரியாது. தோராயமாக அதில் மாட்டு கொம்பில் இறந்தவங்க மட்டும் 40 பேர் குறையாது. அதுக்கு அதிகமாக தான் இருக்கும்போதே குறையாது. இப்படி அது கொண்டுக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸுக்காரங்க, ஃபயர் ஸ்டேஷனுக்காரங்க தொண்டைமான் புதுக்கோட்டை மாடுன்னு சொன்னாக்கவே எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா இப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டை பெரியாஸ்பத்திரியினுடைய டிஎம்ஓ திரேசமங்கலம் என்னை கூட்டு விசாரணை பண்ணுறாங்க. மாடு மட்டும் இப்படி பாயுது, போலீஸ்காரன் மாடு வளர்க்கலாமா? அவனுக்கு 1 மணி நேரம் என்னை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. நான் மாடு வளர்க்கலாம்னு சொல்கிறேன். நான் வந்து பசு மாடு வளர்க்குற கேட்கல, பாச்சை மாடு வளர்க்குற கேட்குறேன் அப்படின்னாங்க. பாச்சை மாடு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, நான் வளர்க்குறேன். எங்களோட முன்னோர்கள் பூரா வளர்த்துருக்காங்க, அந்த பாரம்பரியமாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மாடு மட்டும் எப்படி பாயுது அது எனக்கு தெரியாது. இப்போ செத்து கிடக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ வேதனைப்படுறீங்கல்ல, அதில் குடிச்சு விட்டு கிடக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. குடிச்சு விட்டு போய் மாட்டுக்கிட்ட போய் தன் கண்ணு கடத்தின போய் விழுந்தால் மாடு பாயாமல் என்ன பண்ணும்? அவனை அவங்கள்ட்ட கிராஸ் பண்ணேன். சரி இரு, கலெக்டர்கிட்ட எஸ்பி சொல்லி உன் மாட்டுக்கு தடை போடுறேன் அப்படின்னாங்க. அவங்க அந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அந்த மாட்டை வந்து நான் அலங்காநல்லூர் கொண்டு போனேன். அப்போ அலங்காநல்லூரில் வந்து புதுக்கோட்டை வந்து ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மாடு அடைக்கிறாங்க. அது பரிணாம வளர்ச்சி. அது தடை வந்ததுக்கப்புறம் எந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மாடு வளர்க்குறாங்க. அதில் பெருமை தான் நமக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் மாடு வளர்க்கணும், எல்லோரும் பண்ணணும். ஆனால் ஜல்லிக்கட்டு இன்றைக்கி வந்து எங்கே போய்கிட்டு இருக்குங்கிற கேள்விக்குறி என்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் பேசின அப்படின்னா நிறைய பேருக்கு வருத்தம் வரும். ஜல்லிக்கட்டு உங்களுக்கு நிரந்தரமாக நடக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து ப்ரைஸ் போடுறத தடை பண்ணணும். இன்றைக்கி ஜல்லிக்கட்டு வந்து வியாபார நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. என்ன, அதில் எனக்கு வந்து மாற்று கருத்து. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க ஜல்லிக்கட்டு வந்து அன்னைக்கு நம்ம வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் தடை போட்டதுக்கப்போ பாரம்பரியம், கலாச்சாரம், குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி அந்த எண்ணங்கள் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே வியாபார நோக்கத்தில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து, மாற்று வருத்தம். என் காலத்திலே வந்து ஜல்லிக்கட்டு அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு தோண்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து நிரந்தரமாக காப்பாற்றணும். இதுக்கு அரசாங்கமே இந்த பரிசு பொருள் போடுறத தடை பண்ணணும். அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து பேரிகார்டு கட்டி மனிதனுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது மாதிரி தொகையை கூட இன்னைக்கு சேர்த்து கொடுக்கலாம். இன்றைக்கி ட்ரெயினில் அடிப்பட்டு சாகிறான், விபத்தில் சாகிறானுங்க, நெருப்பில் சாகிறானுங்க, இந்த பஸ்ஸில் நெருப்பு பிடிச்சி செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. அது மாதிரி தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொன்னாவே நாங்கள் என்னமோ ஒரு பெரிய கேடி பைய மாதிரி, ரவுடி பைய மாதிரியும் இன்றைக்கி எல்லாருமே ஒரு தோரணையாக கொண்டு வர்றாங்க. இன்சூரன்ஸ் பண்ண போனால் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏன் மோட்டார் வாகனத்துக்கெல்லாம் ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க? அதையும் தடை பண்ணலாம்ல, இன்சூரன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம்ல, ஏன் இதுக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை வந்து வேடிக்கை நடத்துகிறவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும், ஒரு ஆள் இறந்து போயிட்டால் நீங்கள் தான் 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் எங்களை வந்து ஃப்ரீயாக விடணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து கோயில் குலதெய்வத்தோடு சேர்ந்து நடக்கிறது. இது புராண கோயிலுக்கு நடக்கிறது இல்லை, வரலாற்று கோயில்களுக்கு. முனியன் கோயில், கருப்பர் கோயில், ஐயனார் கோயில், காளி கோயில், முனி கோயில்,
இந்த மாதிரி கோயில்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது. புராண கோயிலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறது இல்லை. ஏன்னா இது வரலாற்றில் உள்ளது. வரலாற்றில் வந்து ஜல்லிக்கட்டு எப்போ யார் காலத்தில் எங்கே ஆரம்பிச்சிருந்தது யாருக்குமே தெரியாது. நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி தோண்டி போனோம்னா அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. எல்லாருமே 2000 வருஷம் 6000 வருஷம் 5000 நான் அப்படி சொல்லலை. என்றைக்கு வந்து மனிதன் வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து ஜல்லிக்கட்டுன்னு மனுஷன் எழுத ஆரம்பித்தானோ அன்றைக்கே ஜல்லிக்கட்டை பற்றி எழுதியிருக்கிறான். இது உலக வரலாறு. என்ன இங்கே பாகிஸ்தானில் இருக்குது நம்மளுடைய ஜல்லிக்கட்டு வரலாறு, இங்கிலாண்டில் இருக்குது ஜல்லிக்கட்டு வரலாறு, அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட வரலாறை வந்து இன்றைக்கி அழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட சங்கங்கள் வேறு இருந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை. பிஆர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஜல்லிக்கட்டு இல்லை. என்ன நான் வந்து அவர்கிட்ட கொண்டு போய்ட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை அப்படியே கொண்டு ஒப்படைச்சேன் 2008. 2006 தடை வருது. 2007 சங்கத்தை உருவாக்குறோம். 2007 அவரோட தொடர்பு ஏற்படுது. தொடர்பு ஏற்பட்டவங்க புதுக்கோட்டையை கொண்டு அப்படியே போய் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஜல்லிக்கட்டு பேரனுடைய துணை செயலாளர். நான் இன்றைக்கி பிஆர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஜல்லிக்கட்டு நமக்கு இல்லை. இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் குடும்பத்தை பார்க்குறாரோ தொழில்துறையை பார்க்குறாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. எந்த நிமிஷத்தில் கேட்டாலும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. அந்த வகையில் ஒரு சோர்வு பார்க்குறதே கிடையாது. முழுக்க ஜல்லிக்கட்டு, வாழ்நாள் பூரா ஜல்லிக்கட்டு. அவரும் பாரம்பரியமாக மாடு வளர்த்துருக்காரு. பாரம்பரியமாக அவங்க அப்பா அம்மாலாம் மாடு வளர்த்துருக்காங்க. அந்த உணர்வு அவருக்கு வந்திருக்குது. அதனால் அவர் இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நான் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கும் வளர்ப்பேன், என் ஆயுட்காலம் உள்ள வரைக்கும் வளர்ப்பேன். எனக்கு பின்னாடி பிள்ளைங்க மாடு வளர்க்குறாங்களா வளர்க்காது எனக்கு தெரியாது, அது அவங்களோட விருப்பம். ஆனால் இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, வளர்ப்பானுங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். என்னை ஒரு மனிதனாக நினச்சி நீ பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் காவல்துறையில் பணியாற்றி ஜல்லிக்கட்டுக்காகவே என்னோடய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பேரனுடைய துணை செயலாளராக இருக்கேன். இந்நேரம் வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு புகழ் உச்சத்துக்கும் மிகப்பெரிய பெருமையை வாங்கி கொடுத்த அந்த கருப்பு காளையை தன்னோட இறுதி பயணத்தை முடித்ததுக்கப்புறம் தன்னோட வீட்டு வாசல்லையே அதோட 2 கொம்புகளையும் வெளியில் தெரிகிற மாதிரி அதை சாந்திப்படுத்தி வழிபட்டுக்கிட்டு வராங்க. என்னதான் எண்ணற்ற காளைகள் அவர் வளர்த்துருந்தாலும் தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் எவ்வளவோ காளைகள் இன்ன வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வந்தாலும் இந்த கருப்பு காளையில் அடைந்த புகழை வந்து மேற்கொண்டு எந்த காளையில் நான் வந்து அதை தேடி பிடிப்பேங்கிற ஒரு ஆவலோடவே இருக்கார் ஜூலி சார்.